ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தண்டலை மெல்ல பேசி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பரமனும் இளமதியும் ஆகாஷ் பிரியாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. அவங்க வீட்டுக்கு போய் இப்போ பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த ரூமெல்லாம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு கூட பரமனும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இடையில வந்து நிறையா கனவுலாம் காண்றாரு. இவருக்கு கல்யாணம் ஆகி இந்த மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கனவு கண்டு ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி அந்த விஷயத்தை ரொமான்ஸ் பண்ணுறாரு. இப்போ இளமதி ரொம்ப அழகாக வராங்க, பரமனும் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரூம் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இளமதி வந்ததுக்கப்புறம் என்ன கனவு காண்றியான்னு சொல்லி 2 அடியை போட்டு விடுறாங்க. நல்லா ஒரு ஜாலி ஒரு க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது. டாம் அண்ட் ஜெரி சண்டையோட கூடின ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டு. அடுத்து பிரியா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆகாஷ் பிரியா 2 பேத்துக்கும் சந்தோஷமான உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து பரமன் இளமதி ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. ஆட்டோவில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் இளமதி பேசிக்கிட்டே வராங்க. நிறைய விஷயம் பேசிக்கிட்டு வரும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்னை நீ ரொம்ப தூரம் காக்க வச்சுட்டேன், நான் தான் உனக்கு தான் நான் உன்னை விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்றேன்னு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேனே, நீ கூட அதை பார்த்தியே, ப்ளூடிக் வந்துச்சு, ஆனால் நீ அடுத்த நாள் வந்து பார்த்தா பிரியாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் கூட வா அப்படின்னு தானே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பரமனுக்கு ஒரே சந்தேகம். நீ எப்போ மெசேஜ் அனுப்பிச்சி விட்ட அப்படின்னு கேட்கும்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதிக்கு சந்தேகம் வந்துடுது. இப்போ 2 பேரும் பேசி ஒருத்தர் சத்தியம் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்போ தான் இளமதிக்கே ஒரு விஷயம் புரிய வருது. ஓகே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அங்கே கலாமாவும் ரஞ்சிதும் தானே இருந்தாங்க. அதனால் வந்து சந்தேகம் வந்துடுது. உடனே பரமன்ட்ட சொல்லி அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரூம்குள்ளார வந்ததுக்கப்புறம் அந்த யோசனையோடு இருக்காங்க. நர்மதா வராங்க. நர்மதா செம்ம அழகாக நடிச்சிருக்காங்க. அந்த தங்கச்சிமா இருக்காங்கல்ல, அவங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க. தென்றலே மெல்ல பேசு மாதிரியே முன்னாடி ஒரு எபிசோட் வந்துச்சுல்ல, தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சுல்ல, அபி அவங்களாம் நடிச்சது, அதுலேயும் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. செம்ம சூப்பராக நடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்ல வந்து என்ன இதுன்னு விசாரிக்கும் போது இப்போ பார்த்தா இளமதி அந்த சந்தேகத்தை சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் சந்தேகம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன இதுன்னு போய் விசாரிச்சிடலாம், வேறு ஜோசியர்கிட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா பரமன் ரூமில் போய் நிறையா வந்து கலாட்டா பண்ணுறாரு. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து என்ன ஆச்சு இவனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இப்போ இளமதியும் நர்மதாவும் சேர்ந்து ஜோசியர்கிட்ட போகிறாங்க. எல்லா ஜோசியரும் பார்த்தா நீங்கள் 2 பேரும் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம், உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, அப்படி யாராவது சொன்னால் நான் அந்த தொழிலே விட்டுறேங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்க இளமதிக்கும் நர்மதாவுக்கும் சந்தேகம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகுது. கண்டிப்பாக இது கலாமா வேலையாக தான் இருக்கும், ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இளமதி யோசிக்கிறாங்க, நர்மதாவும் யோசிக்கிறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.